கூக்குரலையும் யம தூதர்கள் கேட்டு ஒவ்வொரு கூக்குரலுக்கும் ஒரு அடி, ஒரு துன்பம் கொடுக்கறது, கூறிய ஆயுதத்தால குத்துறதுன்னு இது போல வேலையை பார்ப்பாங்களாம். அப்ப அந்த ஜீவன் என்னை காக்க யாருமே இல்லையே அப்படின்னு அழுது புலம்புவான். ஜீவனை அழைச்சிட்டு போகும்போது யம கிங்கணர்கள் அவன் செஞ்ச தப்புகளை சுட்டி காட்டிக்கிட்டே வருவாங்களாம். மடையன, நீ பூமியில வாழ்ந்துட்டு இருந்தப்ப எதனா ஒரு நல்ல காரியத்தாச்சும் செஞ்சிருக்கியா? பிறரோட பொருட்களை ஏமாத்தி புடுங்கிட்ட, தான தர்மம் எதையுமே செய்யல, ஆடம்பர வாழ்வு வாழ்ந்த, உன்னோட மனைவி மக்கள் சுற்றத்தாரையே நம்பி இருந்த, இப்ப உனக்கு யார் துணையா வருவாங்க? எங்க கிட்ட நீ படுற பாடு உன்னோட பாவச் செயல்களுக்கான தண்டனை அப்படின்னு சொல்லி பாசத்தாலையும் முசலத்தால் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அயன் பெஸ்டல் இதாலையும் போட்டு அடிப்பாங்களாம். முழு முட்டாளை, மனிதனாக பிறக்கிற மானிட ஜென்மம் கிடைக்கிறது அரிது. இன்மைக்கும் மறுமைக்கும் தர்மங்களை தர்ற பல புண்ணிய காரியத்தை செஞ்சு சேர்த்து வச்சிருக்கலாமே. அதை விட்டுட்டு மறுமைக்கு ஒரு பயணம் தராத பொருளை சேர்த்து வச்சு காலம் கழிச்ச மானுடன என்ன சொல்றது? பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்க காலத்துல நல்வினை தீவினை பயணம் அடையாம உடம்ப இழந்து ஆவியான பிறகு எதையுமே செய்ய முடியாதே, யாருமே உனக்கு உதவ வரமாட்டாங்களே அப்படின்னு சொல்லியே யம கிங்கணர்கள் அந்த ஆன்மாவை துன்புறுத்திக்கிட்டே இழுத்துட்டு போவாங்களாம். பாவம் அப்படின்னு கருட புராணத்துல கூறப்படுறது பொய் பேசுறது, பிறரோட பொருட்களை அபகரிக்கிறது இல்ல அபகரிக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட இதெல்லாம் தீய செயலா வரும்னு கருட புராணத்துல கூறப்பட்டிருக்கு. இன்றைய காலகட்டத்துல எடுத்துக்கிட்டா நாம நம்மளோட முன்னோர்களுக்கு வருஷத்துல ஒரு முறை தர்ப்பணம் செய்ய நேரம் இல்லை அப்படின்னு சொல்றோம். ஆனா வருஷத்துல 96 முறை தர்ப்பணம் செய்யணும் அப்படின்னு சொல்லுது வேதம். இதனாலதான் முன்னோர்களுக்கு உரிய காலத்துல தர்ப்பணம் செலுத்தி அவங்களோட ஆசீர்வாதத்தை நாம பெற்றே ஆகணும். நாம எத்தனை நாட்கள் வாழ்ந்தாலும் சரி, என்னைக்காவது ஒரு நாள் இறப்பு நிச்சயம் அப்படின்றத யாருமே நினைக்கிறது இல்ல. உயிர்களை கவர்ந்துட்டு போற யம என்னைக்குமே விடமாட்டான் நம்மள அப்படின்ற உண்மைய உணர்ந்த மனுஷன் பயந்தாவது நல்ல தர்மங்கள் ஏற்றிய அறநெறிப்படி வாழ்ந்துட்டு போவான். அவன் தர்மங்களை ஒழுங்கா செஞ்சு வர்றதுனாலேயே அந்த தர்மங்களே அவனை காப்பாத்தும் அப்படின்னு கருட புராணம் சொல்லுது. உடம்புல 3,50,00,000 ரோமங்கள், தலையில 70 லட்சம் ரோமங்கள், 20 நகங்கள், 32 பற்கள் இருக்கு. மனுஷனோட உடம்புல இருக்க மொத்த சதையோட எடை 1000 பலம், கொழுப்பு 10 பலம், தோலோட எடை 7 பலம், மஜ்னையனோட எடை 12 பலம், ரொம்ப உயர்ந்த ரத்தம் 3 பலமும் இருக்கிறதா கூறப்படுது. நவீன வசதிகள் இல்லாத காலத்திலேயே இவ்வளவு துல்லியமா கருட புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பலம் அப்படின்னா 35 கிராம்னு அர்த்தம். இந்த உலகத்துல 84 லட்சம் யோனி வேதங்கள் இருக்கான். இதுல அண்டகம், உற்பிசம், சரவுசம் அண்ட் சுவேதசம் அப்படின்னு 4 வகைகளை பிரிக்க முடியுதா. அண்டகம் அப்படின்ற வகையில இருந்து 21 லட்சம் பறவைகள் தோன்றுச்சு.